இந்த ஜாமுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி தாங்க. அடுத்ததா புளி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. பெருங்காயமும் உங்களுக்கு மல்லித்தூளும் தான் தேவைப்படும். நல்லா தக்காளிய கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அத நல்லா நறுக்கிருங்க. அதுக்கப்புறம் புளி. புளி வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். இத வந்து நம்ம மிக்ஸில ஒரு நல்ல பக்குவத்துக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு ஜூஸியா இருக்கணும். அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து கொஞ்சம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாரி பதத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்காக சட்டிய வச்சிருக்கேன். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நான் அந்த தக்காளி ஜூஸை வந்து அந்த தாளிப்பில் நான் ஊற்றுறேன். ஊற்றுனதுக்கு அப்புறம் அது நல்லா கொதிக்க விடணுங்க. தண்ணி கலந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம புளித்தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புளித்தண்ணியை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். அடுத்ததாக மதுரை மீனாட்சி அவங்களோட வந்து தூள் பெருங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கலருக்காக நான் மதுரை மீனாட்சி அவங்களோட மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ இதுதான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.